என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை ஜோனல் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துச்சு. காலையில் நேரமாக போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணேன். இன்றைக்கான மீட்டிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இருந்தாலும் நிறைய பேர் மக்களுடைய கஷ்டத்தை சொன்னாங்க. எம்டி சார் வந்து இப்படி நமக்காக சரணடைஞ்சதை பற்றி நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அவருக்காக ப்ரே பண்ணாங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இன்றைக்கான மீட்டிங்கில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் தகவலும் கிடச்சிச்சு. அதையும் ஒரு சிலருடைய ஆதங்கத்தையும் ஒரு சிலருடைய கஷ்டத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். மீட்டிங் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம எம்டி சாருக்காக எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். அவர் மீண்டு வரணும், நமக்காக நம்ம நிறுவனத்துக்காக மீண்டு வந்து நம்மளை வந்து இன்னும் மேன்மேலும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். இன்னொரு நண்பர் வந்திருந்தார். அவருடைய கஷ்டத்தை சொல்லியிருந்தார். அதாவது அவர் வந்து நம்ம மைவி3ல் ஜாயின் பண்ணி 1 இயர் கூட ஆகலை. அவர் வந்து ஒரு நெசவு தொழிலாளி. பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருக்காரு. டியூ கட்டலன்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அந்த வேதனை சொல்லி கூட வண்டி போனது கூட எனக்கு கவலை கிடையாது, எனக்கு எம்டி சார் திரும்ப வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கஷ்டத்துலேயும் நம்ம எம்டி சாருக்காக ப்ரேயர் பண்ணி வேண்டிக்கிட்டாரு. நமது கம்பெனியுடைய முக்கியமான பலமே மக்கள் தான். மக்கள் சக்தி இருந்துச்சு அப்படின்னா எப்படியாப்பட்ட பிரச்சனையும் நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷனாக பேசினாங்க. இதில் முக்கியமான தகவல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே நம்ம எம்டி சாருடைய யூடியூப் சேனலான எம்டி ஃபோரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கூடிய விரைவில் வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவில் எல்லாத்துக்குமான பதில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு சர்ப்ரைஸாக சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எம்டி சார் பேசலனா கூட அந்த வீடியோவில் ஒரு முக்கிய அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி வந்து எம்டி சாருக்கான அந்த ஆன்டிசிபேட்டட் பெயில் வந்து ஏரிங் வருது. அன்றைக்கி தெரிஞ்சிடும் சாருக்கு பெயில் கிடச்சி அப்படின்னா வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டார் அப்படின்னா அன்றைக்கான நாள் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். எல்லாரும் சப்போர்ட்டாக இருங்க. மைவி3 நிறுவனம் நம்பர் 1 நிறுவனமாக 2026 மக்கள் சப்போர்ட்டோட கண்டிப்பாக வரும். எம்டி சாருடைய யூடியூப் சேனலுடைய லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கிய அப்டேட் அதில் வரப்போகுது. மக்களாகிய நாம் நம்ம நிறுவனத்திற்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நம்ம நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து நம்பிக்கை வைத்து எம்டி சாருக்காக பிரார்த்தனை செய்வோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி.